எச்சரிக்கையை மீறி தாக்குதல் நடத்தியதால் தற்காப்புக்காக கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விளக்கம். அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். முதல்ல காவலர் கோபி போயிருக்காரு, அவரை கையில வெட்டியிருக்காரு. தென் அடுத்து கணபதி என்ற காவலர் போயிருக்காரு, அவரையும் கையில வெட்டியிருக்காரு. ஆய்வாளரை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த காவலர்களை காப்பாற்றும் பொருட்டு துப்பாக்கியால ஃபயர் பண்ணியிருக்கிறார். சர்ச்சைக்குரிய வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது என்று திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் கருத்துகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தற்போதுள்ள வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் தேவையில்லை என்றும் கருத்து. கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அரசுடன் பேச வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை. தமிழ்நாட்டு மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது. வாஜ்பாய் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா குறித்து செல்வ பெருந்தகை பேசிய போது செங்கோட்டையன் ஆவேசம். ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதை அதிமுக உறுப்பினர்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாமா என கேள்வி. உதகையில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக மூடப்பட்ட விடுதிகள். வாடகைக்கு அறைகள் கிடைக்காததால் இருசக்கர வாகனங்களில் படுத்து உறங்கும் சுற்றுலா பயணிகள். இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு பதில் வரி அறிவிப்புகளை வெளியிடுகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். கடுமையான நடவடிக்கைகளால் உலக அளவில் வணிகத்தில் அதிர்வுகள் ஏற்படும் என எதிர்பார்ப்பு. உட்கட்டமைப்பிற்காக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் கட்டணம் வசூலிக்க தவறிய பிஎஸ்என்எல். அரசுக்கு 1757 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கையில் குற்றச்சாட்டு.